அவரால் நியாயப்படுத்த முடியாத விஷயங்களுக்கு நம்ம மேல அவதூறு பரப்பி அடிக்கடி பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அது என்ன உண்மைன்னு உங்களுக்கு தெரியணும், மக்களுக்கு தெரியணும். திரைப்பட தயாரிப்பில் திரைப்பட இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு தெரிய வேண்டும். அதற்காகத்தான் இந்த மீட்டிங். இதுக்கு மேல ஒன்றும் இல்லை. ஒரு இடத்துல எத்தனை இண்டஸ்ட்ரி வேணா வரல. முதல்ல அமேசான் வந்தது, அதுக்கப்புறம் இன்னொரு ஒவ்வொரு ஆப் டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் நிக்கிகாமின்னு ஒரு கேமரா வந்தது தமிழ்நாட்டில். ஃபர்ஸ்ட் வந்த டெலிவிஷன் கேமரா அது நான் தான் ஆப்ரேட் பண்ணேன். அதுக்கு பிறகு இத்தனை கேமராஸ் வந்துருக்கு. அதெல்லாம் எப்படி வரலாம், அது எப்படி வரலாம் யாரும் கேட்கல. ஃபர்ஸ்ட் ஷூர் மைக் மட்டும் தான் வந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு எத்தனையோ மைக்ஸ் வந்துச்சு. இங்கே இருக்கு பட்டன் மைக் இருக்கு, அங்கேருந்து ரெக்கார்ட் பண்ற மைக் இருக்கு, எவ்வளவோ இருக்கு. ஆனால் இந்த பெப்சியை பத்தி சொன்னாங்க யாரெல்லாம் துவங்கினார்கள் என்று. ஆனால் அந்த பெப்சின்னு அது வந்து பிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியா, அதை வந்து பெப்சின்னு சுருக்கி பெயர் வைத்தது என்னுடைய அப்பாவும் திரு எம்பி சீனிவாசன். எங்க அப்பா எஸ்பி வெங்கட்ராமன் மாண்புமிகு முதலமைச்சர் அப்பா பேர்ல தான் ஒரு தெரு, எங்க தெருவுக்கு அந்த பெயர் வச்சிருக்கிறேன். அந்த காரணம் சினி டெக்னீஷியன் அசோசியேஷன் எங்க அப்பா வாஸ் த செக்ரட்டரி. ஸோ எல்லாரும் உழைச்சு தான் வந்திருக்கு. சினிமாங்கிறது தனிப்பட்ட ஒரு ஆளுடைய ஒரு விஷயமே இல்லை, அது ஒரு கூட்டு முயற்சி. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்னாலதான் நீ அப்படின்னா சொல்றவனுக்கு அழிவுகாலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இதான் அடிப்படையான ஒரு விஷயம். தவிர வந்து பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்து 24 கிராஃப்டுக்கு கொடுக்கறது தயாரிப்பார். அந்த பணம் வாங்குறவன் நீ எவ்வளவு யாருக்கு எவ்வளவு பணம் எடுத்து கொடுக்கணும் சொல்றதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. கொடுக்கிற பணம் உனக்கு சரியா இருந்தா வேலை செய், இல்லையா வெளியில போயிடும். ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு வேலை ஒரு தொழிலாளி செய்யறாருன்னா அதே வேலையை 2000 ரூபாய்க்கு அதை விட திறன்பட இன்னொரு தொழிலாளி செய்தால் அதை வைத்துக் கொள்வதற்கு பணம் போடக்கூடிய முதலாளிக்கு அதிகாரம் உண்டு. அதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அதை தாண்டி ஆர்கே செல்வமணி சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு இங்க யாரும் கிடையாது. ஆர்கே செல்வமணி இன்னைக்கு பெப்சி தலைவரானதே தவறான முறை. ஏன்னா பெப்சியில யார் தலைவராக முடியும் என்றால் அவர்கள் வந்து இந்த 24 கிராஃப்ட்ல ஒரு நிர்வாகியாக இருக்கணும். பெப்சி இவன் ஆர்கே செல்வமணி வந்து டைரக்டருடைய யூனியன்ல நிர்வாகி கிடையாது, அவர் ஆலோசகர். அப்ப ஆலோசகர் எப்படி தலைவராக வர முடியும்? அதுவும் எலெக்ஷன் நடந்து வரணும், தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது பெப்சியில. முதல்ல அதை யாராவது கோர்ட்டுக்கு போய் கொஸ்டின் பண்ணா ஆர்கே செல்வமணியுடைய பதவியே அடித்தளம் ஆட்டம் கண்டுபிடிக்கும். அவரும் வந்து அந்த பையனூர்ல இத்தனை நிலம் கொடுத்து அதை பொது பயன்பாட்டுக்கு பயன்படுத்தணும் அரசாணை இருக்கும்போது அங்க ஸ்டூடியோ கட்டி வாடகை கொடுத்து கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சு அதில் ஊழல் நடந்திருக்கிறது என்று இப்போ குறிப்பிடப்பட்டு விட்டது. இப்ப அந்த அடுத்தது அந்த கேஸ் எடுத்தா அதற்கும் கணக்கே இல்லாத படத்தில் வருமானத்தை எப்படி கொண்டதுன்னு ஆர்கே செல்வமணி தான் சொல்லணும். அவரும் ஆர்வி உதயகுமார் பேசுறாரு, அவங்க பேசுறாருன்றதெல்லாம் இது வந்து ஒன்றும் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல நம்மளே மடிச்சு போட்ட ஷாலை கொண்டு வந்து திருப்பி போட்டு திருப்பி எடுத்துட்டு போயிட்டு திருப்பி போட்டு இதெல்லாம் பண்றதுக்கு அந்த மாதிரி விளையாட்டெல்லாம் இது கிடையாது. இது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். 1.5 லட்சம் ரூபா கொடு, நீ 1.5 லட்சம் ரூபா கொடுத்து நீ பேசலாம் அப்படிங்கிறாங்க. ரோட்ல போறவன் திருப்பி திருப்பி அதே வார்த்தையை சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா அப்படிப்பட்டவர்களை சேர்த்த யூனியன்லாம் இருக்கு. பொட்டி கடைக்காரன், பீடா கடைக்காரன், நம்ம வீட்டு கார் டிரைவர், சமயக்காரி பையன் எல்லாரையும் சேர்த்து வச்சு எலெக்ஷன் வந்தா நான் 150 ஓட்டுல ஜெயிப்பேன், யாரும் எங்களை அசைக்க முடியாதுன்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. நான் எந்த ரேஞ்சில நான் இதுல பேசுறேன்னா, நான் என் கெரியர் ஆரம்பிச்சதே சினிமால ஸ்டில் போட்டோகிராஃபர் ஆரம்பிச்சு நான் ஒரு 3 படம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் எடிட்டர், அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டர், அப்புறம் சினிமாட்டோகிராஃபி. அது தமிழ்நாட்டுடைய முதல் தொலைக்காட்சி தொடர் 7 உலக நாடுகளில் எடுத்த படத்துக்கு நான் தான் சினிமாட்டோகிராஃபர். ஏன்னா நான் தான் ஹீரோ, அதனால தான். அடுத்தது வந்து சவுண்ட் மிக்சிங், சவுண்ட் ரெக்கார்டிங். இத்தனை டெக்னீஷியன் நான் கிட்டத்தட்ட 12 யூனியன்ல லைஃப் மெம்பரா இருக்கேன். ஆனா நான் இந்த யூனியன்ல தான் இருக்கணும், இந்த யூனியன்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஒரு யூனியன்ல நிர்வாகியாக இருக்கக்கூடியவர் இன்னொரு யூனியன்ல நிர்வாகியா இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். அது ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்ப இந்த யூனியன் தயாரிப்பாளர் சங்கம் பின்னாடி இருந்து இயக்கட்டும், என்ன தப்பு? இந்த எப்போ உனக்கு இந்த தயாரிப்பாளர் சங்கம் வேண்டாம், வருஷத்துக்கு 20 படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் போரும் பெப்சி வெளில போயிடுச்சோ, அப்புறம் வருஷத்துக்கு 250 படம் எடுக்கிற இந்த தயாரிப்பாளர் சங்கம் யாரோட இருந்தா என்ன, யாரை வச்சு ஆரம்பிச்சா உங்களுக்கு என்ன? நீங்க பேசவே கூடாது. உனக்கு புரியல, வெளில போயிட்டேன். அப்புறம் நாங்க யாரோட பேசணும், நாங்க யாரோட இருக்கணும்? கதிரேசன் தான் இதை இயக்கிட்டு போட்டோமே. கதிரேசன் யாரு? அவரும் ரெகுலரா படம் எடுக்கிறார்.
நீ யாருக்கு முதல்ல யாருக்கு நீ குடைச்சல் கொடுத்த? கதிரேசனுடைய படத்தோட டப்பிங் 3 மணிக்கு இருக்கிறத எப்படி நீ ஸ்டாப் பண்ண அன்னைக்கு? அன்னைக்கு கதிரேசன் படத்தை ஸ்டாப் பண்ணாங்க. அப்ப நான் சொன்னேன், ஒரு half an hour டைம் கொடுங்க. எங்களுடைய டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன்ல இருந்து நாங்க கொடுக்குறோம். தாசரதி சொன்னார், என்ன வாய்ஸோ அதே வாய்ஸ்க்கு ஈக்குவலண்டா கொடுக்குறோம். ஆனா அவர் தான் சொன்னாங்க, இல்ல ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு செல்வமணி ஏதோ பண்றாரு, அதுக்காக அந்த தொழிலாளர்களை நாம பாதிக்க விடக்கூடாதுன்னு. அந்த பெரிய மனசு பணம் போடுறவனுக்கு இருக்கு, பணம் வாங்குறவங்களுக்கு இல்லைன்னா யாருக்கு நஷ்டம்? அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம தொழில் கொடுக்குறோம். உன்னை நானா படம் எடுக்க சொன்னேன் அப்படின்னா, உன்னை நானா வேலைக்கு வர சொன்னேன். ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன். டிவிஎஸ் கம்பெனி ஒரு இடத்துல ரொம்ப நசிஞ்சு போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. கம்பெனியை லாக் அவுட் பண்ணலான்ட்டு இந்த ஓனர் பேசுறாரு. ஐயா லாக் அவுட் பண்ணாதீங்க, இல்ல உங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கறதுக்கு எங்கிட்ட இல்ல, கம்பெனியை மூடுறதா தான் இருக்கும். இல்ல வேணாங்க, நாங்க 2 மாசம் சம்பளம் இல்லாத வேலை பார்க்கிறோம், கம்பெனியை பழைய நிலைமை கொண்டு வரலான்னு அத்தனை தொழிலாளர்கள் சொன்ன போது அவங்க சொல்றாங்க, சம்பளம் இல்லாத வேலை வாங்குறது சரியா இருக்காது. ஒரு 6 மாசம் உங்களுக்கு 50% சேலரி கொடுக்குறோம். அதுக்குள்ள எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகுதோ ஒரு வருஷத்துக்குள்ள அனைத்து தொழிலாளருக்கும் ஃபுல் சேலரி கொடுத்து அந்த 6 மாசம் கொடுக்க முடியாத சேலரியை கொடுத்து இன்னைக்கு கம்பெனி வேர்ல்டு லெவல்ல பெரிய லெவல்ல இருக்கு. ஏனென்றால் தொழிலாளர்களும் முதலாளிகள் நல்லா இருந்தாதான் நினைச்சா தொழிலாளர்கள் நல்லா இருக்க முடியும். படமே எடுக்கலைன்னா நீ யாரை வச்சு எங்க போய் வேலை செய்வ? ஒரு எலக்ட்ரீஷியன் சாதாரணமா காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்யறாரு, அவருக்கு 800 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொன்னா, ஒரு வீட்டுல அந்த எலக்ட்ரீஷியன் தன் செலவுல தான் போய் காஃபி சாப்பிட்டு வரணும், தன் செலவுல தான் டீ சாப்பிட்டு வரணும், தன் செலவுல தான் போய் லஞ்ச் சாப்பிட்டு வரணும், தன் வீட்டுல தன்னுடைய செலவுல தான் கிளம்பி வரணும். ஆனா சினிமா அப்படி இல்லை. வீட்டுக்கு வண்டி அனுப்பிச்சு கூட்டிட்டு வந்து இட்லி, வடை, பூரி, பொங்கல், 2 விதமான சட்னி செய்து அதுல 2 திட்டு அந்த ப்ரொடக்ஷன் பாய்க்கு, என்னது இது 2 வகை தான் போட்டிருக்கேன் அப்படின்னு இத்தனையும் வாங்கிட்டு லஞ்சு, வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எல்லாம் கொடுத்து வெளியில வாங்குற சம்பளத்தை விட அதிகமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு முதலாளிகளுக்கு நீ உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை அப்படின்னு சொல்லுவோம். அது வெறுமனே உப்பு மட்டும் கொடுக்கலாம, சம்பளத்தெல்லாம் கொடுத்து அதற்கு மேல இவங்க வெளில போய் சாப்பிட்டு வந்தா லேட் ஆயிடுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல, நல்ல எண்ணத்தில் பண்ணப்படுவது என்ன ஆயிடுச்சு, எக்ஸப்ஷனலா ரூல் ஆக்கி ஒரு 3 இடத்துல எங்கேயுமே மனிதாபிமானமே பார்க்க மாட்டார். ஒண்ணு சுடுகாடு, 6000 ரூபாய் வச்சா பணம் வேகம் பார்க்க அப்படின்னா என்ன செய்வாங்க, அதை இது அடமானம் வச்சு இருக்கிறவன் செத்து அந்த பணத்தை கட்டி அந்த பணம் அது நல்லபடியா போய் அமைச்சிடலாம் அப்படின்னு. 2வது கல்யாணம், இந்த வெள்ளி சொம்பு கட்டலைன்னா மாப்பிள்ளை தாலி கட்ட மாட்டாராம். சரி போடு, அதை ஒத்துட்டு அதை கொண்டு ஒரு சொம்பு போடு, அப்புறம் குச்சி உள்ள போடுறான், வேற விஷயம். 3வது சினிமா, கவலையே பட மாட்டேன். 1 இடத்துக்கு சொன்னேன், துட்டை கொடுத்து துட்டை வச்சுட்டு பண்ண. இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ரிலீஸ் ஆயிடும் போது நாளைக்கு எப்ப இந்த ஆளு எங்க போடுவாருன்னு தெரியல அப்படிங்கிற கண்டிஷன் இருந்தா பரவாயில்ல. அதுவும் அந்த டிஐ கம்பெனி பண்ணது பெரிய அயோக்கியத்தனம். அப்படிப்பட்ட டிஐ கம்பெனியை நம்ம தயாரிப்பாளர்கள் நாங்க இனிமே அங்கீகரிக்க மாட்டோம் சொல்றதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஒரு 25,000 ரூபாய்க்காக 3 கோடி ரூபாய் வாங்குற சம்பள படத்தை எடுத்ததுல அங்க கிட்டத்தட்ட அந்த டிஐக்கு கிட்டத்தட்ட 5 லட்சமாவது நம்ம கொடுப்போம். அவன் 5 லட்சத்துல லாஸ்ட் மினிட்ல நான் 25,000 ரூபாய் குறைச்சிக்கிறேன்னா அவன் என்ன பண்ணுவோம், நியாயமானவன் தான். தன் பணத்துல இருந்து 25,000 ரூபாய் பணத்தை அந்த பெப்சிக்கு கட்டிட்டு இந்த ஒர்க்கை பண்ணிருக்கோம். பண்ணாம நீ எப்படி வேணா போன்னு சொன்னா, பாகிஸ்தான்ல தானே யுத்தம் நடக்குது, காஷ்மீர்ல தானே நடக்குது, நமக்கு என்னன்னா அந்த வர ராக்கெட் இவ்வளவு தூரம் வரத்துக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகும்? அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் அடுத்தவனை நாம வாழ வச்சா நாம நல்லா வாழ்வோம். அந்த ஒரே காரணத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான். சில கம்பெனி சில இடத்துல 9 to 6 ஒர்க் பண்ணுவாங்க, சில இடத்துல 9 to 9 ஒர்க் பண்ணுவாங்க. ஐடி கம்பெனில சொல்லவே முடியாது, வேலையை முடிச்சு கொடுத்துட்டு வீட்டுக்கு போ, அவ்வளவுதான், இல்லைன்னா சம்பளம் கிடையாது. அப்ப ஐடி கம்பெனில போய் இந்த யூனியன் போய் ஸ்ட்ரைக் பண்ண முடியுமா? அதே எப்படி 9 to 6 ஆச்சு, அதுவாச்சு. டீ வேணுமா, டீ சீட்டுக்கு தான் வரும், நீ டீ குடிக்க ஏந்து போக முடியாது, காப்பி குடிக்க ஏந்தெல்லாம் போகும், எல்லாம் அந்த இடத்துக்கு வரும். நீ வேலையை செய்யணும். வேலையே செய்யாம சம்பளம் வாங்கி பழக்கப்பட்டவர்கள் நிர்வாகிகளாகி சம்பாதிக்கிறவங்க யாரு? ஏழை தொழிலாளிகிட்டே சுரண்டி சம்பாதிக்கிறவங்க. அவங்க பண்ற கூத்து தான் இது. அந்த 18,000 25,000 நான் சொல்லவே மாட்டேன், ஏன்னா அவங்களே லிஸ்ட்ல 18,000 தொழிலாளர்கள் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த 18,000த்துல வேலை பார்க்கிற 10,000 பேரையும் வேலை இல்லாமல் அடிக்கக்கூடிய ஒரே ஆள் ஆர் கே செல்வமணி. ஃபர்ஸ்ட் இதான். அவர் தயாரிப்பாளராக இருந்தவர்.
அவர் வந்து இப்போ இன்னைக்கு வந்த உடனே தொழிலாளருக்காக குரல் கொடுக்கணும்னா நியாயமான குரல் கொடுக்கணும். இதே இந்த இந்த நம்முடைய இந்த கூட்டமைப்பு தொழிலாளர்கள் நலனையும் 100% பாதுகாக்கும். அதே சமயம் தயாரிப்பாளர்களுடைய நலனையும் 100% பாதுகாக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஆனா இதனுடைய முக்கியத்துவம் தமிழ் திரைப்பட சினிமாவை பொறுத்த வரைக்கும் திரைப்படங்கள்ல முதல் உரிமை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும். அதற்கு பிறகு பெப்சியில ரொம்ப ரேட் அதிகமா இருக்கு, நீங்க வாங்க, நீங்க எங்களுக்கு ஒர்க் பண்ணுங்க சொன்னா அது யாரா இருந்தாலும் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தை கூட அவனே 100 கோடி இருக்கிறான், அதுக்காக வந்து 20 கோடி தூக்கி சாகரத்தை போடணுமா? அவசியம் இல்லையே. அந்த 20 கோடி அவர் மிச்சப்படுத்தணும்னா இங்க வரையினா வரட்டும், அவருக்கும் வேலை செய்வோம். அதே போல சின்ன திரையில இருக்கக்கூடிய எந்த அமைப்புக்கும் நம்ம வேலை செய்வோம். இப்போ நமக்கு ஆளே வரமாட்டேன்னு நினைச்சாங்க, கணபதி தெரு, சின்ன தெரு, இந்த ஆபீஸ், கமலகண்ட ஆபீஸ் சின்னதுன்னாங்க. ஆனா 5000 பேர் வந்திருக்காங்க, இன்னும் 3000 பேர் வெயிட்டிங். எல்லாரும் தொழில் தெரிந்தவர்கள், தொழில் கத்துக்கிறதுக்கு வரல. இந்த பீடா கடற்கரை ரோட்ல அவங்க எல்லாம் நாங்க சேர்க்கல. நாங்க தொழில் தெரிந்தவர்கள் மட்டும்தான் சேர்த்திருக்கோம். தொழில் தெரிந்தவர்கள் மட்டும் வேலைக்கு போவாங்க. சில பேர் கேட்டாங்க 10ஆம் தேதி வச்சுட்டு வைக்கல, அவ்வளவுதான். இல்லை, அமைச்சர் தேதி கிடையாது, அவ்வளவுதான் விஷயம். நாளைக்கு ஷூட்டிங் போறாங்க, நாளைக்கு ஷூட்டிங் போட்டு நம்ம கிட்ட என்ன ஆகி போறாங்க. 14ஆம் தேதி அவர் ஷூட்டிங் நிறுத்திட்டோம், 14ஆம் தேதி எங்க ஷூட்டிங் நடத்தி காட்டுவாங்க, அவ்வளவுதான். ஷூட்டிங் நடத்த மாட்டேன்னு சொல்றதுக்கு அது எதுக்கு ஒரு அமைப்பு? நான் ஷூட்டிங்கை நடத்தி காட்டுறேன், வேலை செஞ்சு கொடுக்குறேன், ஒரு 2 நாள் கழிச்சு பணம் கொடுன்னு சொன்னா உண்மையான தொழில். அதை விட்டுட்டு இப்படி பண்றது சரியா? ஆர்கே செல்வமணி தன்னுடைய தகுதியான இடத்தை தக்க வைப்பதற்குண்டான முயற்சி. அரசை வந்து நான் முதலமைச்சர்கிட்ட போய் பேரணியா போய் முதலமைச்சர்கிட்ட போவோம், அவர் தான் எல்லாருக்குமான முதலமைச்சராச்சு. அவர் ஆர்கே செல்வமணிக்கு மட்டுமா முதலமைச்சர்? மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கெல்லாம் முதலமைச்சர் இல்லையா? அவர்கிட்ட போய் இதான் நியாயம் சொல்லணும். அவரு வந்து இந்த யூனியன் தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த கூட்டமைப்பு, இதுல இருக்கிற யூனியன் எல்லாமே தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட யூனியன். நான் 30 வருஷமா தமிழ்நாடு சின்னத்திரை வாய்ஸ் ஆர்டிஸ்ட் யூனியன் வந்து நாங்க ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆச்சு. நான் நிறுவன தலைவர், தாசரி செக்ரட்டரி. 30 வருஷமா தமிழ்நாடு சின்னத்திரை நடிகர்கள் சங்கம் அது நான் நடத்திட்டு இருக்கேன். நான் தான் நிறுவன தலைவர். அப்பவே சொன்னாங்க அது இருக்கு, அது இருக்கு, அது இருந்தானே, இது இருந்தானே, அது பாட்டுக்கு அது இது பாட்டுக்கு. ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வெளில வராங்க. நாங்க நீங்க எவ்வளவு பேர் வந்தாலும் நாங்களே வேலை செய்வோம் 95 வயசு வரைக்கும்னு யாராவது சொல்ல முடியுமா? எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ரிட்டையர்மெண்ட் இருக்கு, இதுல இல்லையா? பெப்சியில இருக்க தொழிலாளர்கள் யாருக்கெல்லாம் வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்களோ நீங்க கேளுங்க. முதல்ல பணம் கட்டிருப்பீங்கல்ல, 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா, என் பணத்தை திருப்பி கொடு, நான் வெளியில போறேன், கார்டை ஒப்படைக்கிறேன்னு சொல்லுங்க. பெப்சியால திருப்பி கொடுக்க முடியாது. இப்ப சொல்லுவாங்க இவர் தூண்டி விட்டார் பாரு நாள் அப்படிமா. ஆனா அதான் உண்மை. உனக்கு இன்னைக்கே பணம் இல்லைன்னா நீ கட்டின பணம் இருக்குல்ல இத்தனை வருஷம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் என்னாச்சு? கிட்டத்தட்ட 20 வருஷமா கட்டிருப்ப 3 லட்ச ரூபாய். 20 வருஷம் முன்னாடி கட்டினா அந்த 3 லட்ச ரூபாய்க்கு இன்னைக்கு என்ன வேல்யூ? அதை கொடுக்கணும் இல்ல. அதனால இது யாருக்கும் போட்டியான விஷயம் இல்லை. கையடக்கமா யாருக்காவது வேணா பெரிய கம்பெனியில போய் வாங்குறவங்க பெரிய கம்பெனி வாங்க போறாங்க. தாஜ் ஹோட்டல் போய் சாப்பிடுறோம், தாஜ் ஹோட்டல் சாப்பிட போறான். ரோடு கடையில சாப்பிடுறோம், ரோடு கடையில சாப்பிட போறான். இன்ஃபேக்ட் ரோடு கடை இட்லி தாஜ் ஹோட்டல் இட்லியோட இன்னும் நல்லா இருக்கும். அதுதான் எங்களோட இதுதான் மேட்ச். அதனால இதுல வேற ஒன்றும் பெரிய இது அடிப்படையான விஷயங்கள் நிறைய என்ன வேணா கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவார். இதுல இருக்கக்கூடிய இந்த சங்கங்கள் சொல்றேன்: ஒளிப்பதிவாளர்கள் சங்கம், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் யூனியன், நடன கலைஞர்கள் சங்கம், இயக்குநர்கள் சங்கம், எடிட்டர்கள் சங்கம், ஒளிப்பதிவாளர் சவுண்ட் இன்ஜினியரிங், மேக்கப் சங்கம், காஸ்டியூமர், ஆர்ட் டைரக்டர், செட் அசிஸ்டன்ட், லைட் மேன், இசைக்கலைஞர்கள் சங்கம், அப்புறம் அதர் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கம்மிங். ஏன்னா இது நடக்காதுன்னு சொல்லி நம்புறவங்க ஜாஸ்தி தானே. அதனால ஒருவேளை நடக்க ஆரம்பிச்சவங்க போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இப்போ வந்து எங்களுக்கு நாங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, முதல்ல வந்தவங்களுக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுப்போம் அப்படின்னு. we will start the shooting. இந்த 15ஆம் தேதி குரு பயிற்சி முடிஞ்ச உடனே எந்தெந்த தயாரிப்பாளர்கள் விருப்பப்படுறாங்க, அது என்ன குரு பயிற்சி எல்லாம் பார்ப்பீங்களா? பணம் போடுறவன் என்ன வேணா பார்ப்பான். குரு பயிற்சி பார்ப்பான், சனி பயிற்சி பார்ப்பான், எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். அதை எப்படி நீ பார்க்கலாம் சொல்லுவாங்க? காசு போடுறவனை பத்தி நீ நம்ம யோசிக்கவே முடியாது. இருக்கிற படம் எப்படியா வேணா இருக்கலாம். ஆனால் தயாரிப்பாளர்கள் பாக்கி வைக்காம கொடுக்கறதுக்கு நாங்க ஏற்பாடு.
அதே போல இங்க இருக்கிற தொழிலாளர்களுக்கு அவங்க ஆனஸ்டா மனதார வேலை செய்யறதுக்கு உண்டான உதவிகள் செய்யும். அன்னைக்கு வந்து ஒரு கிரேன் வந்தது, 24 பேர் வரணும், அகிலா கிரேன் பேரு. ஆனா இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா அது பாட்டுக்கு ஒரு ட்ரோன் வந்து எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு போயிடுது. அப்ப நீ அதைத்தான் எடுத்துன்னு வரணும், அதுதான் வேணும். ட்ரோன் வந்து அப்படியே வந்து காலு கிடக்குல போய் திருப்பி வெளில வருது. அகிலா கிரேன் காலு கிடக்குல போச்சுன்னா ஆர்டிஸ்ட் எப்படி முடியும்? நம்ம டெக்னாலஜி வந்துருச்சு, அதுக்கேற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கணும். ஆனால் சினிமா என்பது, நான் சென்சார் போர்டில் இருக்கும்போது சொன்னேன், எல்லா ப்ரொடியூசரையும் அழிக்கிற மாதிரி கத்திரிக்கோலை வச்சுட்டு எப்படி வெட்டலாம்னு பார்க்காதீங்க. தயாரிப்பாளர் நீங்க வரலன்னா இந்த சென்சார் போர்டுக்கே வேலை இல்லை. எது நியாயமோ அதை செய்யணும்னு சொல்லுவேன். அதே போல தயாரிப்பாளர்கள் இல்லை என்றால் 24 கிராஃப்டும் கிடையாது. அப்புறம் வீட்டில் தான் எலக்ட்ரீஷியன் வேலை இருக்குதான்னு பார்க்கணும், நான் உங்க வீட்டில் கால் டிரைவரா வரேன்னு பார்க்கணும், அவ்வளவுதான். என் படத்துல இது நடந்தது. சில தயாரிப்பாளர்கள் கொஞ்சம் அளவு கடந்த என்னுடைய படத்துக்கு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்க்கு மகாலட்சுமின்னு ஒரு வேலை போட்டிருக்கோம். ஹீரோயின் பேசுறாங்க, இந்த வேற யூனியன்ல இருந்து ஒருத்தர் வந்தார், எங்க யூனியன்ல இருக்கிற ஆர்டிஸ்ட் போடலையா? இல்லைங்க இந்த ஆர்டிஸ்ட் சூட்டபிளா இருக்கு அப்படின்னு. இல்ல நாங்க அவங்க எங்க யூனியன்ல இருந்து நீக்கிட்டோம், பரவாயில்ல சேர்த்துக்காங்க. இல்லடா இவங்க போடக்கூடாதுன்னு சொல்றேன்ல, இந்த படத்துக்கு 3.5 கோடி ரூபா முரளிதான் ப்ரொடியூசர், எனக்கு வந்து 3.5 கோடி ரூபா கொடுக்கும். அப்பவும் மகாலட்சுமி வாய்ஸோட தான் இந்த படத்தை உனக்கு கொடுப்பேன், அதுக்கு பிறகு இந்த வாய்ஸை மாத்திட்டு நீ வேற யாராச்சும் கொடு. ஆனா இதுதான் இன்னொரு படி ஏறினாங்க. அடுத்த படி ஏறினா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், இந்த ஸ்டூடியோ ராத்திரி 9 மணி வரைக்கும் நான் புக் பண்ணிருக்கேன், இறங்கிக்கு அப்படின்னு. உடனே அவங்க தலைவருக்கு போன் பண்ணாங்க, அவங்கிட்ட ஏப்பா உனக்கு வந்து அனுப்பிவா அப்படின்னா. ஒரு காஃபி வச்சிருக்கேன், நான் டப்பிங் பேசுறேன், ப்ரொடக்ஷன் பாய் போடலங்க. என் காஃபியை நான் விட்டு நான் குடிக்கிறதுக்கு நான் எதுக்கு ஒரு பாய் போடணும்? நம்ம வீட்டுல பண்ணுவீங்களா சொல்லுங்க? எதுக்காக அடுத்தவன் காசுல புழுல் ஆயிடுறதோ, அடுத்தவன் காசுல கும்மி அடிக்கிறதோ எப்படி சரியா வரும்? நமக்கு வராது. நான் இன்னி வரைக்கும் ஒரு படத்துலையும் கன்வெயன்ஸ் வாங்கினது கிடையாது, எனக்கு அசிஸ்டன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. நல்லா தான் இருந்திருக்கேன். அதுக்கு சொல்றேன், நீ அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படாத வரைக்கும் நம்ம நல்லா இருக்கும். ஆனா தொழிலாளிகளுடைய உழைப்பை அப்படியே நிறுத்தி மிரட்டி அந்த 14ஆம் தேதி அன்னைக்கு நான் பண்ண மாட்டேன் பண்ணாத ஆரம்பத்துல திருப்பிவாங்க. பெப்சி தான் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, நாங்க யாருமே தொழில் கொடுக்க மாட்டேன்னே சொல்லல, பெப்சி சொல்றாங்க. அதுக்கு முக்கிய காரணம் ஆர்கே செல்வமணி. அவ்வளவுதான். ஆர்கே செல்வமணி தன் பதவியை தக்க வைக்கிறதுக்கும் தான் செய்த ஊழல்களை மறைப்பதற்கும் அரசின் பார்வையில நான் நல்லவனாக இந்த அரசுக்கு காட்டிக் கொள்வதற்கும், ஏன்னா அவரை எந்த அரசை சேர்ந்தவர்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கக்கூடியவர் இதை அரசியலாக்க பார்க்க முயற்சி செய்யறார். எந்த அமைப்பு சினிமா பண்ணாலும் அந்த அமைப்புக்கு அரசு ஆதரவு தேவை. இதுல கட்சி எல்லாம் கிடையாது. இந்த தேர்தலையே எத்தனையோ கட்சியில் இருக்கலாம், அது ஓட்டு போடும்போது தான் தெரியும், அது வரைக்கும் இல்லை. ஆனால் இதை எல்லாத்தையும் அரசியலாக்க பார்க்கணும், நான் மட்டும் பேசுவேன் பார்க்கணும், அதெல்லாம் சரியான வாதமே கிடையாது. அதனால இதோடைய நோக்கம் என்னன்னா, இப்பவும் இதைய அழைப்பு விடுறோம். சினிமாவில் வேலை செய்யக்கூடிய ஆசைப்படக்கூடிய எழுத்தாளர்களாக இயக்குநர்கள் யாராக எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்க வாங்க, எங்க யூனியன்ல மெம்பர்ஷிப் எடுத்துக்கங்க. எங்களுக்கு மேக்சிமம் 10,000 ரூபாய் தான், அதுக்கு மேல கிடையாது. 5,000 ரூபாய் 10,000 மாற்றி சொல்லிட்டு எங்களுக்கு 5,000 ரூபாய் நஷ்டப்பட்டு ஆக்சுவலா இருக்கு. எதையுமே நம்ம குறைச்சு சொல்ல வேண்டும். ஏங்க 3 லட்சம் 5 லட்சம் வாங்கினா 10,000 ரூபாய் வாங்குறதுக்கும் அதுக்கும் எவ்வளவு சம்பந்தம்? ஏன்னா திடீர்னு அப்படி பண்ணா வச்சுக்கோங்க, இது புதிதான கலவையில் வந்த பேஸ்ட்டுங்க. அப்ப இத்தனை நாள் ஏன் பழைய கலவையில் எனக்கு வித்த கேட்க முடியுமா? அது மாதிரி தான் நம்ம பண்றோம். இது நியாயமான ஒரு விஷயத்துக்காக செய்து கொண்டிருக்கிறோம். சினிமா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பண்றோம். சினிமால யாரு படம் எடுக்கணும், யார் படம் வெற்றி அடையணும் எல்லாம் இறைவன் தீர்மானம். ஆனால் எதுவா இருந்தாலும் சட்டப்படி செய்யக்கூடிய யாரையும் தடுப்பதற்கு இன்னொரு குரூப்புக்கு உரிமை இல்லை. அது பேர் என்ன தெரியுமா? கூட்டம் இருக்கேன்னு பண்ணா ரவுடியிசம்னு பேரு. அந்த ரவுடியிசம் இங்க செல்லாது. அதுவும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் அந்த ரவுடியிசம் செல்லாது. இந்த நம்முடைய புதிய கூட்டமைப்பிலேயே அது செல்லாது என்பதை தெரிந்துள்ள ரொம்ப பெரிய பேட்டியா கொடுத்துரும். நீங்க ஒவ்வொருத்தர் தலைமையிலேயே நீங்க எடுத்து போட்டுக்கலாம். கொஸ்டின்ஸ் ஏதாவது சம்பந்தப்பட்டவங்களை கேட்டா அப்படியே பேசிடுவாங்க. ஏன்